ஹாய் மக்களே, வெல்கம் டு த தேர்ட் ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கெவின்ற படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை தமிழ் தயாளன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஷீலா ராஜ்குமார், ஜாக்லின் லெடியா, ஆதவன், ஜீவா சுப்பிரமணியன், காயத்ரின்னு பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் 18th ஜூலை அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். கொடைக்கானல்ல தான் இந்த படத்தோட கதையை நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அங்கே தான் கெவின்ற ஒரு மலை இருக்கு. இது ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த இடத்துல மலைவாசி மக்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மக்கள் அரசாங்கத்துக்கிட்ட கேட்குறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ரோட் போட்டு கொடுக்கணுன்றது. இந்த இடத்துக்கு ஒரு எம்எல்ஏ ஓட்டு கேட்டு வராரு. இவர்கிட்ட இதை பற்றி சொல்லும்போது இவர் இதை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நிலச்சரிவு ஏற்பட்டு 5 பேர்கிட்ட உயிரிழந்திருப்பாங்க. இதை பற்றியும் அந்த எம்எல்ஏ பெருசாகவே எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. இதுக்கு எதுக்குமே ஒழுங்காக பதில் சொல்லாதனால மக்களுக்கும் எம்எல்ஏக்கும் நடுவில் சண்டை வருது. இந்த சண்டை தீவிரமாக போகிறதுனால போலீஸ் மக்களை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் மக்கள் கூட்டத்தில் ஆதவன்ற ஒருத்தர் செருப்பை தூக்கி எம்எல்ஏ மேலே வீசிடுறாரு. இதனால கோவப்பட்ட எம்எல்ஏ ஆதவனையும் அவரோட குடும்பத்தையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆதவனோட ஒய்ஃப் ஷீலா ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. இவங்களை செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஆதவன் வீட்டில் விட்டுட்டு போயிருப்பாரு. இவங்களுக்கு 9 மாதம் இருக்கும். அதோட அடுத்த நாள் ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது ஆதவன் டவுனுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர வழியில் எம்எல்ஏவோட ஆட்கள் இவரை ரவுண்டு கட்டி தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் ஷீலாக்கு பெயினும் வந்துடுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்குது. ரொம்ப எமோஷ்னலாக அதே சமயம் நியாயத்துக்காக போராடுற 2 பேரோட கதையை தான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. படத்தோட ஸ்க்ரீன் பிளே சூப்பராகவே இருந்தது. ஆதவனோட மலையன் கேரக்டரும் ஷீலாவோட மந்தாரை கேரக்டரும் ஒடுக்கப்பட்ட மக்களோட குரல்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு தாக்கம் ஏற்படுத்தக்கூடியதா இந்த படம் அமைஞ்சிருந்தது. ஊழல் ஒரு பக்கம், அரசாங்கத்தோட அலட்சியம் இன்னொரு பக்கம்னு ஒரு ரியலிஸ்டிக் டச்சோட படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட விஷுவல் எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் பிரைட்டாகவும் இருந்ததுன்னே சொல்லலாம். படத்தில் நடிச்சிருந்த எல்லா ஆக்டர்ஸுமே அவங்களோட ரோலை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் தப்புக்கும் அநீதிக்கும் எதிராக ஒலிக்கிற குரல் தான் இந்த கேவி திரைப்படம். ஒரு நல்ல தாட் ப்ரொவோக்கிங் படம் தான் இது. கண்டிப்பாக இந்த படத்தை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.